ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து நல்லா துளிர் வந்துட்டே இருந்ததுங்க. திடீர்னு செடி வந்து அப்படியே லைட்டாக காஞ்சி போய் செடி வந்து அப்படியே சாகிற கண்டிஷனுக்கு போயிருக்கு. ஆனால் செடி இன்னும் சாகலை. இதுவும் அதே மாதிரி தான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருந்து மட்டும் அந்த இலை பழுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் போகுது. இந்த பூ வந்து கொஞ்சம் லைட்டாக உதிர்ந்து தொங்கிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கான தீர்வு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செடிலாம் ஹீட்டு கொதிப்புனால இந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருக ஆரம்பிச்சிடுச்சு. மற்றபடி செடி சாகலை. ஆனால் செடி வந்து நல்லா பச்சை பிடிக்குது. ஆனால் அந்த கொதிப்புனால செடி கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த செடி காஞ்சி போயிருக்கு. அந்த காஞ்சி போன லீஃப்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கட் பண்ணி விட்டாதான் இதுலேருந்து திருப்பியும் துளிர் நிறையா வரும். இது நம்ம கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, மாட்டு சாணம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அப்படி மாட்டு சாணம் இல்லை, சிட்டி சைடில் இருக்கவங்களாம் மாட்டு சாணம் கிடைக்காது இல்லையா, அந்த மாதிரி மாட்டு சாணம் கிடைக்கல அப்படின்னா வெறும் மஞ்சத்தூளை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அந்த பச்சை பிடிச்சி இருக்கிறது ஃபுல்லாக நம்ம இதை கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக அப்படியே பச்சை பிடிச்சி ஆரம்பிச்சு செடி வந்து சாகிற கண்டிஷனுக்கு போயிடும். இதில் வந்து இந்த மொக்கு விட்டுச்சிங்க இல்லையா, இதில் வந்து மொக்கு அழகாக வந்திருந்தது. ஆனால் அந்த மொக்கு வந்து செத்துடுச்சு பார்த்தீங்களா, அப்படியே தோண்டு கீழே விழுந்துச்சு, இறந்துருச்சு இந்த மொக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் இதை கட் பண்ணி விட்டாதான் அடுத்த துளிர் வரக்குள்ளே இந்த துளிர்லேருந்து வரும். அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா, இதுவும் காஞ்சி போய் மேலே அந்த ஸ்டெம்ப்லாம் அப்படியே லைட்டாக காஞ்சி போயிருக்கு இல்லையா, இதையும் லைட்டாக சைடில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரோஸையும் அதே மாதிரி தான். இந்த ரோஸில் இந்த இடத்துக்கிட்ட எண்டில் கட் பண்ணாமல் இந்த துளிர் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கிட்ட பார்த்து கட் பண்ணாதான் அடுத்த துளிர் வரக்குள்ள இப்படி வரும். இதில் வந்து இந்த செடி வந்து நல்லா இருக்குது, துளிர்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் அந்த பூக்கள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பூக்கள் பூத்துருச்சுன்னா நம்ம அதை உடனே உடனே கட் பண்ணி விட்டாதான் அடுத்து அதிலிருந்து இதழ் நல்லா வந்து மொட்டுக்கள் நிறைய வர வைக்கும். அதனால பூக்களை வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுறணும். ஒன்றும் பறிச்சு விட்டுருங்க. பூவை பறிச்சிங்கன்னா நீங்கள் கையால் பூவை பறிக்காமல் சிசர் வச்சு சைடாக கட் பண்ணி விட்டாதான் அது அடுத்து வந்து இதழ் வைக்க ஆரம்பிக்குங்க. பாருங்க, இந்த செடியில் இது மட்டும்தான் இவ்வளோ இருக்கு. மற்றபடி இது வந்து இந்த ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம்ப் இந்த மாதிரி காஞ்சி போயிருந்ததுன்னா அந்த ஸ்டெம்பை வந்து சைடு வாட்டமாக இப்படி கட் பண்ணி விட்டுங்க. இந்த ஒயிட் ரோஸ் வந்து நம்ம செடி வாங்கிட்டு வந்ததுலேருந்தே பூ பூத்துருக்கு. இது அழகா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பூ லைட்டா வதங்கி போய் தான் இருக்கு. மணல் வந்து வெடிப்பு விட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த மணல் வெடிப்பு விட்டதுனால நம்ம என்ன பண்ண போறோம், செம்மண் நம்ம அதிகமாக கலந்தோம் இல்லையா, இப்போ அந்த செம்மண்ணை எடுத்துட்டு நம்ம எருவும் இந்த தேங்காய் நாரும் கலக்க போறோம். நம்ம மண்ணு வந்து நல்லா அமுங்கிடுச்சு. அதனால அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம எருவும் தேங்காய் நாரும் போடக்குள்ள நல்லா இந்த வேர் மட்டத்துக்கு போட்டாதான் நல்லா கொஞ்சம் வேர்க்கு இழுத்து கொடுக்கும். திட்டமாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றினா செடி சீக்கிரம் கருக்காமல் இருக்கும். நம்ம முதல்ல இந்த செம்மண்ணை கொஞ்சம் மாற்றிப்போம். செம்மண்ணை எடுத்துட்டு எருவும் அது கூட தேங்காய் நாரையும் ஃபர்ஸ்ட் நம்ம கலமலாம் கொஞ்சமாக மேலோட மட்டும் அப்படியே நோண்டி எடுத்துருவோம். அந்த மாதிரி சுற்றி எடுக்கக்குள்ள இந்த மாதிரி கீழே இந்த செடிக்கிட்ட மட்டும் போகாமல் சுற்றிட்டு எடுக்கக்குள்ளே இதில் வந்து அப்படியே கொதிப்பு தெரியுது. மணல் வந்து கொதிக்குது, மணல் சூடு இருக்கு. நம்ம சுற்றி மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ இதில் வந்து தேங்காய் நாரும் மாட்டு எருவும் கலந்துருக்கும் பார்த்தீங்களா. நம்ம இது போடக்குள்ள இப்படி கொஞ்சம் நல்லா அழுத்தி இந்த ஸ்டெம்ப் வரைக்கும் போட்டுக்குங்க.
அவ்வளோதாங்க. இப்ப நம்ம வந்து மேல இருக்கிற செம்மண் எல்லாத்தையும் அந்த கொதிப்பு மணல் இருந்தது இல்லையா? அந்த கொதிப்பு மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு, வெறும் எரு மட்டும் போட்டு மேல எல்லாத்துலயும் இந்த 6 செடிக்கும் ஃபில் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணல் வந்து வெறும் எரு மட்டும் போட்டோம் இல்லையா? அந்த எருவுல லைட்டா ஈரப்பதம் குடுக்கணும். இதுல வந்து இப்ப நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி சுத்தி நெறைய தண்ணி ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தலாம். ஏன்னா நெறைய தண்ணி ஊத்துனா ஏன்னா மழை டைமாவும் இருக்கு. மழை பெஞ்சதுன்னா அதுக்கு தேவையான தண்ணி வந்து கிடைச்சிரும். அந்த மாரி ஸ்ப்ரே பண்ணக்குள்ள லைட்டா நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா? இந்த காம்புலாம் தண்ணி படுற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மாட்டு சாணம் வைக்க போறோம் இல்லையா? அதுக்காக லைட்டா ஈரம் வேணும். அதுக்காக கொஞ்சம் லைட்டா செடி நனைச்ச மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். லைட்டா நம்ம இத பார்த்தீங்களா? கட் பண்ணோம் இல்லையா? அந்த லீஃப்லாம் படுற மாதிரி இப்ப வந்து நம்ம இதுக்கெல்லாம் தண்ணி அடிச்சாச்சு. இப்ப இந்த இந்த காம்பு இருக்கு இல்லையா? கட் பண்ண காம்புல நம்ம மாட்டு சாணமும், மஞ்சத்தூளும் நம்ம குழச்சு வச்சுக்கலாம். ஸ்டெம்ப் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்புக்கு தேவையான அளவுக்கு சாணியும், அது கூட நம்ம லைட்டா மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா? மஞ்சத்தூளும் கலந்துக்கலாம். இது 2மே நல்லா எஃபெக்ட் குடுக்கும். அப்படி ரொம்ப சிட்டி சைடுல இருக்கவங்க சாணம் கிடைக்கல அப்படின்னா, நீங்க வெறும் மஞ்சத்தூள் மட்டும் வச்சாலே போதும். இல்லையா? இப்ப நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா? அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல இப்படி இப்படி வச்சு நம்ம லைட்டா நம்ம இப்படி வச்சு எடுத்தாலே போதும். அது அப்படியே லைட்டா ஒட்டிக்கும். அந்த இடத்துல மட்டும் வச்சா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டது. அதில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். சீக்கிரம் துளிர் வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த கட் பண்ண ஸ்டெம்ஸ்லலாம் இந்த மாட்டு சாணமும் மஞ்சத்தூளும் நம்ம கலந்து வச்சிட்டோம். ஒரு வாரத்தில் கன்ஃபார்ம் இதில் வந்து துளிர் நிறைய வந்துடும். துளிர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இப்போ வந்து நம்ம மணலை ஈரப்பதத்துக்காக மணல் வெடிப்புக்காக மணலை மாற்றணும். அந்த ஸ்டெம்பெல்லாம் கட் பண்ணி இப்போ மாட்டு சாணமும் மஞ்சத்தூளும் வச்சோம். சிம்பிள் தான். பிடிச்சிருந்தா எஸ்பிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொன்னேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.